அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள்பெரும் பெருமையை கொண்டு சுபஹ் தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து எல்லா வகையான படைப்புகளை விட உடலால் நாம் பிந்தி படைக்கப்பட்டாலும் கூட உயிரால் முதல் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள் தான். ஆனால் உடலால் படைக்கப்பட்டவர்களில் இறுதியாக படைக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது அதுவும் மனிதர்கள் தான். உடலால் இறுதியாக படைக்கப்பட்டாலும் கூட அன்பிற்குரியவர்களே, உயிரால் முதலில் படைக்கப்பட்ட படைப்புகளை மீது அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? உடலால் கடைசியாக படைக்கப்பட்ட நம்மவர்களை மிக அதிகமாக என்ன செய்திருக்கிறான்? எல்லா வகையான படைப்புகளை விட உயர்த்தி வைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அதாவது உடலால் உயிரால் முதலிலே படைக்கப்பட்ட படைப்பு நாம என்றால் உலகத்திலேயே முதலிலே படைக்கப்பட்ட படைப்பு யார் என்று பார்க்கிற பொழுது நாம் அல்ல. உலகத்திலேயே முதலிலே படைக்கப்பட்ட படைப்பு நாம் அல்ல. உலகத்திலேயே முதல் வானத்திலேயும் பூமியிலேயும் இருக்கக்கூடிய படைப்புகளில் முதலாவது படைக்கப்பட்ட படைப்பு எந்த படைப்புன்னு கேட்டோம்னா அது மலக்குமார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்களைத்தான் முதலாக படைப்பு என்ற விஷயத்தில் அல்லாஹ் படைத்தான். அந்த மலக்குமார்களை படைத்த அல்லாஹ் நீங்க எந்த வேதத்திலே எடுத்து பார்த்தீர்களேயானால் என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் அதாவது அழகா சொல்லுவான், அதாவது நான் மனிதனையும் ஜின்களையும் எதற்காக படைத்திருக்கிறேன் தெரியுமா? என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுவான். அதே நேரத்திலே மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்க படைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் மலக்குகளை சேர்த்திருக்க வேண்டும் அல்லவா? மலக்குகளை சேர்த்திருக்க வேண்டும் அல்லவா? மலக்குகள் என்னை வணங்கக்கூடியவர்கள், என்னை வணங்கத்தான் மலக்குகளை ஜின்களை போன்றும் மனிதர்களை போன்றும் படைத்திருக்கிறேன் அப்படின்னு மலக்குகளை பற்றி அல்லாஹ் எதையுமே சொல்லல. மலக்குகளை பற்றி அல்லாஹ் ஒன்றுமே சொல்லல. மாறாக என்ன சொல்லுகிறான்? ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கு தவிர வேறு எதுக்குமே படைக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப மலக்குகளை அல்லாஹ் முதலிலே படைத்த அல்லாஹ் மலக்குகளை முதலிலே படைத்த அல்லாஹ் எதற்கு படைத்தான்? அன்பிற்குரியவர்களே, ஏன் அவர்களை பற்றி நமக்கு சொன்ன வார்த்தையை சொல்லல அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்டா மலக்குகளுக்கு வணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்பதே கிடையாது. ஃபர்ஸ்ட் விளக்கம். அடுத்தபடியா இரண்டாவது விளக்கம், மலக்குகள் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்ய மாட்டார்கள்? அல்லாஹ்வுடைய உத்தரவில்லாமல் வணக்கத்தை விட மாட்டார்கள். அதே நேரத்தில் மனிதனுக்கு வணக்கத்தை விட வேண்டிய சூழ்நிலை தானாக ஏற்படும். அன்பிற்குரியவர்களே, என்ன தானாக ஏற்படும்? ஆணாக இருப்பானையானால், அதாவது குருபாளியாகிவிட்டால், மனைவியிடத்திலே உறவாடி விட்டானையானால் அவனுக்கு குளிக்குகின்ற வரைக்கும் வணக்கம் இல்லை. அதே நேரத்திலே குளிக்காமல் இருந்தானையானால், வணக்கத்திற்காக குளிக்காமல் இருந்தானையானால் அவன் குற்றவாளி. ஆனால் மலக்குகளுக்கு மனைவி என்று ஒன்று இருக்குகிறதா? மலக்குகளிலே ஆண் பெண் என்று ஒன்று இருக்குகிறார்களா? அப்படின்னா அப்படி இல்லவே இல்லை. அதே நேரத்திலே அவர்கள் வணங்காமல் இருக்க போகிறார்களா? மனிதனை போன்று அவர்கள் குற்றவாளி என்று சொல்ல அதுவும் இல்லை. அடுத்தபடியா பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் தொழுகை என்பதே இல்லை. குழந்தை பெற்று விட்டார்களே ஆனால் 40 நாளைக்கு தொழுகை என்பதே இல்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த இரண்டு முடித்த பின்னால் தான் தொழுகை என்பது அவர்களுக்கு கட்டாய கடமை. ஆக அல்லாஹ் மனிதனையும் ஜின்னையும் எதற்கு சொல்லுகிறான் தெரியுமா? நாம் வணக்கத்தை விடக்கூடியவர்கள், விட வேண்டிய சூழ்நிலை உள்ளவர்கள். இதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை போன்று மலக்குகளுக்கு என்ன ஏற்பட போறதல்ல, இந்த இரண்டு சூழ்நிலையும் ஏற்பட போறது அல்ல. அவர்களுடைய வேலையே என்ன வேலை தெரியுமா? வணங்குவதுதான் அவர்களுடைய வேலை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவதற்காகத்தான் மலக்குகளை என்ன செய்யல, என்ன வணக்கத்தான் படைத்திருக்கி மனுஷனை போல ஜின்னை போலன்னு சொல்லலங்க. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குகளை விட மனிதனை உயர்த்தி வைத்திருக்கிறான்.
மலக்குகளை விட மனிதனை உயர்த்தி வைத்திருக்கிறான். மனிதனை எதனால், மலக்குகளை எதனால் படைத்தான்? மலக்குகளை அல்லாஹ் தஆலா ஒளிவினால் படைத்தான் அன்பிற்குரியவர்களே, ஒளிவினால் படைத்தான் அன்பிற்குரியவர்களே. அதே நேரத்தில் மலக்குகளை விட அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? மனிதனை உயர்த்தி வைத்திருக்கிறான். எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறான் என்றால், முதலாவது படைக்கப்பட்ட படைப்பு இறை வணக்கத்திலேயே சதாவும் இருக்கக்கூடிய படைப்பு மலக்குகள். அந்த மலக்குகளை கூட என்ன செய்தான் தெரியுமா? மனிதனை படைத்த உடனேயே மனிதனுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னான். மனிதனுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னான். சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தை சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்னால் மலக்குகளிடத்திலே கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? நான் மனிதர்களை படைக்க போகிறேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, பூமியிலே எனக்கு பிரதிநிதியாக என்ன செய்ய போகிறேன்? மனிதனை படைக்க போகிறேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? முதல்ல கேட்டாங்க, மனுஷனை எதுக்கு படைக்கிறான்னு கேட்டாங்க. அல்லாஹ் அதற்கு தெளிவான பதில் சொன்னான். ஒளிவினால் படைக்கப்பட்ட உங்களுக்கு உடம்பை கொடுத்தால் ஒளிவாகப்பட்டது உடம்புக்குள்ளே இருக்காது அல்லாஹ் சொன்னான். ஏன் மனிதனை படைக்கிறேன் தெரியுமா? மனிதனுக்கு உடலை கொடுக்க போகிறேன், மண்ணினால் உடலை கொடுக்க போகிறேன். அந்த மண்ணினால் உடலை கொடுத்து உங்களுடைய ஒளிவை அதற்குள்ளே நுழைத்தால் அந்த மண்ணுக்கு ஒளிவை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. ஆகையினால் மனிதனை படைக்கிறேன். அடுத்து கேட்டாங்க, சரி ஒளிவை மண்ணுக்குள்ளே நுழைக்க முடியாததன் காரணமாக மனிதனை படைக்கிறாய், அதே நேரத்திலே கலீஃபாவாக எதற்கு படைக்கிறாய்? உனக்கு பிரதிநிதியாக எதற்கு படைக்கிறாய்? நாங்கள் இருக்குகிறோம் அல்லவா, எங்களைத்தானே முதலிலே படைத்தாய். நாங்கள் இருக்குகிற பொழுது உனக்கு பிரதிநிதியாக எங்களை ஆக்காமல் மனிதனை எதற்காக படைத்தாய்? மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? அதஜஅலு ஃபீஹா மய்யுஃசிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா. மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? யா அல்லாஹ், அவன் உலகத்திலே குழப்பத்தை உண்டாக்குவான். அண்ணனுக்கு தம்பி ஒற்றுமையா இருக்க மாட்டான், அக்காளுக்கு தங்கச்சி ஒற்றுமையா இருக்காது. இன்னும் கொஞ்சம் உள்ள போனா ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முஸ்லிம் ஒற்றுமையாக இருக்க மாட்டான். மனிதனை மனிதனாக மதிக்க மாட்டான், சதாவும் மனிதனை மனிதனாக மதிக்க மாட்டான். அடுத்து என்ன செய்வான் தெரியுமா? வயஸ்ஃபிகு திமாக, கோபம் வந்து விடுமையானால், பொறாமை வந்து விடுமையானால் அண்ணன் தம்பியை வெட்டுவான். அண்ணன் தம்பியை வெட்டுவான், ஒரு முஸ்லிமை வெட்டுவான். அப்படி இருக்கு. எதற்காக மனிதனை பிரதிநிதியாக ஆக்க வேண்டும்? மனிதனை பட பிரச்சனை இல்லை, பிரதிநிதியாக எங்களை விட்டு எதற்காக மனிதனை ஆக்க வேண்டும் அப்படின்னு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே போராட்டம் நடத்தினார்கள். அன்புக்குரிய அருமை மக்களே, அந்த மலக்குமார்களையும் கூட அல்லாஹ் என்ன செஞ்சான்? மனிதனுக்கு சஜிதா செய்தான். மனிதனுக்கு சஜிதா செய்ய வைத்தான் அல்லாஹ் தஆலா. செய்ய வைத்தது மாத்திரமல்லாமல் மனிதனை அந்த மலக்குமார்களை விட அல்லாஹ் உயர்த்தி வைத்தான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஏன் உயர்த்தி வைத்தான் தெரியுமா? மலக்குமார்களுக்கு கொடுக்கப்படாத அந்தஸ்தை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அடுத்தபடியாக நம்மளை விட வேகமாக, எல்லா விதத்திலும் வேகமாக இருக்கக்கூடிய ஜின்களால் பறக்க முடியும், கண்டம் விட்டு கண்டம் தாண்ட முடியும், ஊர் விட்டு ஊர் தாண்ட முடியும், நாடு விட்டு நாடு தாண்ட முடியும். நினைத்த நொடியிலே நினைத்த இடத்தில் ஜின்களால் இருக்க முடியும். அந்த ஜின்களையும் என்ன செய்தான் அல்லாஹ் தஆலா? நமக்கு அடிமையாக்கி கொடுத்தான். ஏன் அடிமையாக்கி கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ் தெளிவா சொல்லி தர்றான். அல்லாஹ் சொல்லி தர்றான். வஅல்லம ஆதம அஸ்மா குல்லஹா சும்ம அரடஹும் அலல் மலாயிகா ஃபகால அம்ரிஊனி பிஅஸ்மாஇ ஹாவுலாயி இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ் மலக்குகளை பார்த்து கேட்டான், ஜின்களை பார்த்து கேட்டான், மனிதனை ஏன் படைக்க வேண்டும், ஏன் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்கல்ல மலக்குகளே. அதே நேரத்திலே ஜின்களே, மனிதனுக்கு எதற்காக சஜிதா செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலே உண்டான எல்லா படைப்புகளையும் படைத்து வச்சு கேட்டான். மலக்குகளை பார்த்து கேட்டான்,
ஜின்களை பார்த்து கேட்டான், இதனுடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றொன்றாக சொல்லுங்கள், ஒன்றொன்றாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிற பொழுது மலக்குமார்கள் முழித்தார்கள், ஜின்கள் தவித்தார்கள். மலக்குமார்கள் ஏன் முழித்தார்கள்? எல்லாத்தையும் விட உயர்வாக படைக்கப்பட்ட நமக்கு இது தெரியவில்லை. ஜின்கள் ஏன் தவித்தார்கள்? கண்டம் விட்டு கண்டம் மாறக்கூடிய ஆற்றல் பெற்ற நமக்கு எல்லாவற்றையும் பார்க்க முடிந்ததை தவிர என்னுடைய பெயரை சிந்திக்க முடிந்ததா? இல்லையே, விட்டு விட்டோமே, சிந்தித்திருந்தால் தெரிந்திருக்கலாமே அப்படின்னு தவிச்சாங்க. அப்பதான் அல்லாஹ் கேட்டான், மனிதன் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, மனிதனை சொல்ல சொல்லவா, மனிதனை சொல்ல சொல்லவா, அப்படியோட சொல்ல சொல்லு பார்க்கலாம்டாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்ன, ஆதம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா, இதனுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுங்கள். ஆதம் சொன்னாங்க, ஃபௌக்குலே இருக்கக்கூடியது வானம், தகுத்திலே இருக்கக்கூடியது பூமி, ரெண்டுக்கும் தூணாக இருக்கக்கூடியது மலை, உலகத்திலே உண்டான நஜீசுகளை எல்லாம், உலகத்திலே உண்டான நஜீசுகளை எல்லாம், அழுக்குகளை எல்லாம் தனக்குள் இழுத்துக் கொள்ளக்கூடியதற்கு பெயர் கடல். உலகத்திலே உண்டான அழுக்குகளை எல்லாம் தனக்குள் இழுத்துக் கொள்ளக்கூடியதற்கு பெயர் கடல். தனக்குள் இழுத்து தனக்குள்ளே வாழக்கூடிய பொருளை உப்புள்ளாமல் ஆக்கி அதையும் கூட உலகத்தில் வாழக்கூடிய படைப்பினங்களுக்கு உணவாக தரக்கூடியது கடல் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொன்றுடைய பெயராக சொன்னாங்க. சொன்ன பின்னால் தான் மலக்குகள் என்ன செய்தார்கள்? அன்பிற்குரியவர்களே, சஜிதா செஞ்சாங்க. மலக்குகள் சஜிதா செஞ்சாங்க. அப்படி இருந்து கூட ஜின்களால் சஜிதா செய்ய முடியல. சஜிதா செய்வதற்கு ஜின்கள் முன் வரல. அப்ப அல்லாஹ் தஆலா நம்மளை உடலால் கடைசியாக படைத்தாலும் கூட, உயிரால் முதலாவது படைத்தாலும் கூட, அந்த உயிரால் நம்மளை படைப்பதற்கு முன்னால் மலக்குகளை படைத்து வைத்திருந்தார். அடுத்து ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். மலக்குகளை ஒளிவினால் படைத்திருந்தாலும் கூட தன்னுடைய ஒளிவிலே இருந்து படைத்தான் அல்லாஹ்? இல்ல. மலக்குகளை தன்னுடைய ஒளிவிலே இருந்து படைத்தான் அல்லாஹ்? இல்லவே இல்லை. ஒளிவினை படைத்து அந்த ஒளிவிலே இருந்து மலக்குகளை படைத்தான். அதே நேரத்திலே ஏன் மலக்குகளை சஜிதா செய்ய வைத்தான் தெரியுமா? மலக்குகளை அடிபணிய வைத்தான் தெரியுமா? மனிதனுக்கு, மனிதனுடைய உயிரை தன்னுடைய ரூஹிலே இருந்து அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் சொல்றான் சூரத்து சஜிதாவை வெள்ளிக்கிழமை காலையில ஓதுறோம். ஏன் ஓத சொல்றான் அல்லாஹ்? அது பூராமே அற்புதம். அதுல அல்லாஹ் சொல்றான், வனஃபக ஃபீஹி மிர் ரூஹிஹி, என்னுடைய உயிரிலே இருந்து மனிதனுடைய ஆதமுடைய உடலுக்கு நான் உயிரை ஊதினேன். என்னுடைய உயிரிலே இருந்து ஆதமுடைய உடலுக்கு நான் உயிரை ஊதினேன். வலக்கும் சமஅ வல் அப்சார வல் அஃஈதத கலீலம் மா தஸ்குரூன்கிறான். அந்த உயிரை ஊதிய பின்னால் நான் கேள்வி ஞானத்தை கொடுத்தேன், பார்வை ஞானத்தை கொடுத்தேன், சிந்திக்கும் ஆற்றலை நான் கொடுத்தேன். ஆனா மனிதன் இதையெல்லாம் சிந்திச்சு இத்தனையும் விட உயர்வாக படைத்திருக்கிறான் அல்லாஹ். ஒண்ணுமே இல்லாத பொருளுக்கு உயிர் கொடுத்து உலகத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று சிந்திக்காமல் என்ன நன்றி செய்கின்றானா? என்ன நன்றி செய்யக்கூடியவங்க ரொம்ப கம்மியான பேர். கலீலம் மா தஸ்குரூன், நன்றி செய்யக்கூடியவர்கள் மிக மிக கம்மியான பேர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்கள், ஆக முதலாவதாக ஒளிவினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை விட என்ன மனிதன் ஏன் உயர்ந்திருக்கிறான், ஏன் உயர்த்தி வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் மனிதனை தன்னுடைய ரூஹிலே இருந்து மனிதனுடைய ரூஹுக்கு என்ன செய்தான்? ரூஹை ஊதினான். ஒரு தகப்பனுக்கு அனந்தரக்காரனாக புள்ளதான் வர முடியும், அண்ணன் தம்பி புள்ள வர முடியாது. என்ன ஆகையினால் அதே மாதிரி தான் அல்லாஹ்வுக்கு அனந்தரக்காரனாக, அல்லாஹ்வுக்கு பிரதிநிதியாக அல்லாஹ் சம்பந்தப்பட்டவன் தான் வர முடியும், வேற யாரும் வர முடியாது. அதே நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்டவன் அல்லாஹ்வாக முடியாது. தகப்பனுக்கு பிள்ளை அனந்தரக்காரனாகனா தகப்பனாக முடியுமா? அன்பிற்குரியவர்கள், அதாவது தகப்பன் அந்த பிள்ளையுடைய தாயை மனைவியாக்கலாம். அதே நேரத்தில் அந்த புள்ள தாயை மனைவியாக்கி கொள்ள முடியுமா? அதே மாதிரி தான் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு பிரதிநிதி என்னுடைய ரூஹிலே இருந்து ஊதப்பட்ட மனிதன் தான் பிரதிநிதி. அதே நேரத்தில் அந்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மனிதனை நான் பெறவும் இல்லை.
நான் பெறவும் இல்லை. அதே மாதிரி மனிதன் என்னை பெறவும் இல்லை. அல்லாஹ் சொல்லி தருகிறார். மனிதனுக்கு ஏன் உயர்வை கொடுத்தேன் தெரியுமா? எல்லா வகையான படைப்புகளும் என்ன எல்லா விதத்திலும் உயர்ந்திருந்தாலும் கூட மனிதன் என்னுடைய ரூகுல இருந்து அவனுடைய உடம்புக்கு ரூகை ஊதி இருக்குகிறேன். அந்த ரூகு இருக்க வரைக்கும் தான் அந்த உடம்புக்கு மரியாதை. ரூகு போய்விட்டதானால் உடம்புக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறத மனிதன் புரிந்திருக்கிறானோ இல்லையோ, மலக்குகளுக்கு அல்லாஹ் புரிய வச்சான், ஜின்களுக்கு அல்லாஹ் புரிய வச்சான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால் நாம் உயர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் முழுக்க முழுக்க அல்லாஹ். வேறு எந்த ஒரு காரணமும் அல்ல, வேற எந்த ஒரு காரணத்தாலும் உயர்ந்திருக்கவில்லை. அடுத்தபடியா ஒரே ஒரு விஷயம், எல்லா படைப்பும் இறந்த பின்னால் உலகத்திற்கு பலன் தரும். பலன் தரும். பலன் தராத ஒரே ஒரு படைப்பு நம்ம மட்டும்தான். காரணம் என்ன? காரணம் என்ன? அன்பிற்குரியவர்களே, எல்லா படைப்புக்கும் இரண்டாவது வாழ்க்கை இல்லை. நமக்கு இரண்டாவது வாழ்க்கை இருக்கிறது. நரகம் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ரெண்டிலேயும் மனிதனுடைய உடலும் உயிரும் இரண்டாவது வாழும். எந்த படைப்பும் வாழாது. ஆகையினால் தான் எல்லா படைப்புக்கும் என்ன, எல்லா படைப்புக்கும் இறந்த பின்னால் அடுத்தவர்கள் பலன் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தினார். மனிதனுக்கு என்ன செய்தான்? பலன் பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தல என்ன செய்தான்? மனிதனுடைய உடலை அழுக வைத்தான். அதே நேரத்தில் ஒரு சிலருடைய உடல் அப்படியே வச்ச மாதிரியே இருக்கும். இன்னைக்கும் கூட இருக்கும். கொண்டு பார்த்தோம்டா அவங்க உடல் ஏன் அழுகல? காரணம் அவருடைய உடலுக்குள், உள்ளத்திற்குள் அல்ல, உடலுக்குள்ளும் அல்லாஹ் குடியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை ஆக்கி இருக்கிறான். ஆகையினால அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் யாருடைய உடலுக்குள், உள்ளத்துக்குள் அல்ல, உள்ளத்துக்குள்ளும் உடலுக்குள்ளும் சேர்த்து இருக்குகிறதோ அவர்களுடைய உடம்பு அழுகவே அழுகாது. அது அப்படியே இருக்கும். அது நாளை கியாமத் நாளையிலே அல்லாஹ்விடத்திலே எப்படி போற்றி படுக்க வைக்கப்பட்டது கபூரிலே, அதே மாதிரி போற்றிய நிலையிலேயே என்ன செய்யும்? எழுந்திருந்து வரும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால என்ன செய்யணும்? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உயர்வை சிந்தித்து அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டோமையானால் உலகம் நம் கையில், உலகத்திலே உண்டான எல்லாம் நம் கையில் இல்லை என்றால் எல்லாம் நமக்கு தூரம், தேடினாலும் கிடைக்காது. ஆக இதை சிந்தித்து அல்லாஹ்வுக்கு நன்றியோடு வாழ்ந்தவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? வானலோக வரைக்கும் அவருடைய புகழ் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. கியாமத்திலும் பேசப்படுவார்கள். அதே வழியிலே நாமும் நடந்தால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் இறைவசந்தம் நம்மளை அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து தேடி வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.